வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகள் பற்றி பார்க்கலாங்க. இப்போது ரிஷப லக்னத்துக்கு எந்தெந்த திசை நடந்தால் யோகம் தரும், அதுவும் ராஜ யோகத்தை தரும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அந்த லக்னத்துக்கு பாருங்கள், இப்போது அந்த ரிஷப லக்னம் என்ன அமைப்பு கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்திர லக்னம் ஆகுங்க. இந்த ஸ்திர லக்னமான ரிஷப லக்னத்துக்கு எந்தெந்த திசைகள் ராஜ யோகத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு சனி பகவானுடைய திசை ராஜ யோகத்தை தருங்க. சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த லக்னத்துக்கு 9, 10ஆம் அதிபதி ஆவார். ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாகவும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் ஒருவரே இந்த ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியும் ஆவார்கள். இவருடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுப்பார். இப்போ ரிஷப லக்னத்துக்கு இந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் முழுமையான ராஜ யோகத்தை அவர் தருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவர் பாருங்க, இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க, அவர் இந்த ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 9ஆம் இடம் பாதகஸ்தானமும் வரும். பாதகஸ்தானம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இவரே ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு, இவருடைய திசா காலங்களில் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு ரீதியாக பாதகம் ஏதாவது செய்வாரா அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சனி பகவான் எந்தெந்த இடங்கள்ல எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் யோகம் தருவார் அப்படிங்கிற மாதிரியே மற்ற திசையான புதன் பகவானுடைய திசையும் நன்மை அதிகமாக தருங்க, யோகத்தையும் தரும். அடுத்தது சுக்கிர பகவானுடைய திசை. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க, சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிற அமைப்பு அப்படிங்கிறதுனால இது இந்த சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 3ஆம் இடத்துல தாங்க வருது. சனி பகவான் முதல் இடத்துலையும் புதன் பகவான் 2ஆம் இடத்தையும் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தையும் பிடிக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் அவங்களுடைய திசா காலங்களில் ராஜயோகத்தை கொடுப்பாரு பற்றி பார்க்கலாம். இப்போ சனி பகவான் அப்படின்னா 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, அவரே ராஜயோகாதிபதி. அவர் லக்னத்தில் இருந்தாலும் நன்மையை அதிகமாக தருவார். லக்னத்தில் சனி பகவான் நின்றிருந்தால் அது நிஷ்பல அமைப்பாயிடுங்க. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது திக்பல அமைப்பு. அந்த 7ஆம் இடத்துக்கு நேர் எதிரான லக்னத்தில் உட்காந்தா அது நிஷ்பலம் அமைப்பாக இருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த ஸ்தானம் அந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் மிகுந்த ராஜ யோகத்தையே கொடுப்பாரு. எந்த விதத்திலையும் பிரச்சனை தர மாட்டார். அவங்களுடைய திசா காலங்களும் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுப்பார். அதே போல் சனி பகவான் பாருங்க, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் நன்மையே அதிகமாக தருவார். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமாகவே இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தில் நின்றிருந்தாலும் பொதுவாக நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பாவ கிரகங்கள் மறைந்தால் பங்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும், அதே போல் உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகங்களான சனி பகவான் நின்றிருந்தாலும் நன்மை அதிகமாக தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் அந்த அமைப்பிலும் வர்றதுனால இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் அவருடைய திசையில் மிகுந்த ராஜயோகத்தையே கொடுப்பாருங்க. அந்த உச்சம் பெற்ற சனி பகவான் வக்கரம் ஆகியிருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் அங்கே சனி பகவான் ராகுவின் சாரமான சுவாதி நட்சத்திர சாரத்தில் நின்று வக்கரமாகி நின்றிருந்தால் அவருடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜயோகத்தையே கொடுப்பார். சரிங்களா? அடுத்தது சனி பகவான் இங்கே எந்த இடத்துல இருந்தால் நன்மை தருவார் அப்படின்னா 9ஆம் இடத்தில் நின்றிருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பிலையும் பாக்யாதிபதி ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் 9ஆம் இடத்தில் நின்றிருந்தாலும் தன்னுடைய திசையில் முழுமையான யோகத்தையே கொடுப்பார். சரிங்களா? தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த பாவ கிரகம் சனி நின்றிருந்தால் தந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா அது அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிறதுனால தந்தைக்கு நன்மையே தவிர தோஷம் இல்லை. சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் அந்த ஜீவனஸ்தானாதிபதியான தொழிலுக்கு காரகரான சனி பகவான் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் நன்மையை அதிகமாக தருவார். அடுத்தது சனி பகவான் 11ஆம் இடமான மீன ராசியில் நின்றிருந்தாலும் நன்மையை தருவார். உபஜயஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல
வந்து சனி பகவான் நின்றிருந்தாலும் அவருடைய திசா காலங்களில் பாக்யாதிபதியான 10ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் நின்றிருந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, யோகாதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகுந்த ராஜ யோகத்தையே கொடுப்பார். அடுத்தது சனி பகவான் கடக ராசியில் 3ஆம் இடத்துல நின்றிருந்தாலும் அது நன்மையை தருவார். இந்த ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடம் மாரகஸ்தானமாகவே இருந்தாலும் சரிங்க, சனி பகவான் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் 3ஆம் இடத்தில் நின்று 9ஆம் இடத்தை வந்து சமசத்தமமாய் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நன்மையை அதிகமாகவே தரக்கூடிய அமைப்பாகுங்க. சரிங்களா? அந்த இடத்துல சந்திர பகவான் எந்த நிலைமையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடங்கள்லாம் இருந்து திசை நடந்தால் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜயோகத்தையே சனி பகவான் கொடுப்பார். சரிங்களா? பாதகாதிபதி ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு இவர் பாதகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மிகுந்த ராஜயோகத்தையே கொடுப்பார். சரிங்களா? அடுத்தது வந்து புதன் பகவானும் நன்மையை அதிகமாகவே தருவாருங்க. நன்மை தருவார்னா புதன் பகவான் வந்து 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ நின்றிருந்தாலும் நன்மையை அதிகமாக தருவார். சுக்கரனோடையோ அல்லது சனி பகவானோடையோ சம்பந்தம் பெற்றிருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய கிரகமே ஆகுங்க. லக்னத்தில் திக்பலம் பெற்று நின்றிருந்தாலும் நன்மையை அதிகமாகவே தருவார். அது மட்டும் இல்லைங்க, பாக்யாதிபதியான சனி பகவான் உச்சம் பெற்று நின்றிருந்து இந்த மாதிரி கிரக அமைப்பு நின்றிருக்கும் பட்சத்தில் கர்மாதிபதி வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்கள், 5ஆம் இடமான கன்னியா ராசி அதிபதி புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் காரகரான குரு பகவானும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் புத்திரஸ்தானமும் புத்திர காரகமும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு கர்மாதிபதியான சனி பகவான் வந்து உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல நின்றிருக்கும் அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு புத்திர தோஷ அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக வாரிசு உண்டு, ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதாவது கர்மாதிபதி வலுத்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு புத்திர காரகனும் புத்திரஸ்தானமும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு, கர்ம செய்ய பிள்ளைகள் உண்டு, கர்மஸ்தானம் வலுத்திருக்கு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த மாதிரி அமைப்பில் ரிஷப லக்னத்துக்கு பாக்யாதிபதி உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல நின்றிருந்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த மாதிரி அமைப்புலலாம் நன்மை அதிகமாக உண்டு. சரிங்களா? இந்த சனி பகவானுடைய திசையும் புதன் பகவானுடைய திசையும் அதிகமாக நன்மையை தருங்க. அதே போல் சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் சனி பகவானுடைய சம்பந்தமும் அல்லது புதன் பகவானுடைய சம்பந்தமும் பெற்றிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கிர பகவானுடைய திசா காலங்கள் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும். ஏன்னா லக்னாதிபதி ஒரு அமைப்பு அப்படிங்கிற வர்றதுனால ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் அந்த 6ஆம் இடத்துக்கு மறைந்திருக்கும் பட்சத்தில் அதிகமாக நன்மையே தரும் இந்த சுக்கிர பகவானுடைய திசா காலங்கள். பொதுவாக பாருங்கள், இவங்க சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் சனி பகவானோடையோ அல்லது புதன் பகவானுடையோ சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க. அப்போ தான் அவருடைய திசா காலங்கள் நன்மை தரும். அல்லது 6ஆம் இடத்துக்கோ அது மறைந்திருக்கணுங்க. மறைந்திருக்கும் பட்சத்தில் அவரும் தன்னுடைய லக்னாதிபதி ஒரு அமைப்பில் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. உத்தியோக விஷயத்திலும் சரிங்க, எல்லா விஷயத்திலும் அதிகமாக நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பே சுக்கிர பகவானுடைய திசையாகும். இப்போ பொதுவாக பாருங்கள், ரிஷப லக்னத்துக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்துங்கன்னா முதல்ல வந்து சனி பகவானுடைய திசை மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும் இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில். இப்போ மற்ற இடங்கள்ல இருந்தால் சனி பகவான் தோஷத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் இருந்தால் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுப்பார். மற்ற ராசிகள் எங்கேயாவது இருந்தானா பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்கள் வந்து இங்கே சுக்கரனுடைய புத்தி காலங்களையோ புதனுடைய புத்தி காலங்களையோ நன்மை தருவார். சரிங்களா? பாதிக்கப்பட்டிருந்தால் அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். இருந்தாலும் சரிங்க, தொழில் விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி இவங்க போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பார். தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். தந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தன்னுடைய திசா காலங்களில் சனி பகவான் கொடுப்பாரே தவிர மற்றபடி ஜாதகருக்கு அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். சனி பகவான் ராஜ யோகாதிபதி அப்படிங்கிறதுனால அதிகம் நன்மையே தருவார். சரிங்களா? புதன் பகவானும் அவருடைய திசா காலங்களில் அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாகுங்க. சரி, இப்போ குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்கன்னா
இந்த ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வராரு. அவருடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கினா, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அந்த லாபஸ்தானத்தோட சம்பந்தம் பெற்றோ சனி பகவானோடையோ சுக்கர பகவானோடையோ அல்லது புதன் பகவானோடையோ சம்பந்தம் பெற்று இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் லாபாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால அவருடைய திசா காலங்களும் அதிகமாக நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்போது சுக்கர பகவான் பொறுத்தவரை, அதாவது ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனியுடைய திசை, புதனுடைய திசை, சுக்கரனுடைய திசை அதிக நன்மை தரக்கூடிய அமைப்புண்டு. குரு பகவான் 8ஆம் இடத்தோட சம்பந்தம் பெறாத இருக்கும் பட்சத்தில், லாபஸ்தானத்தோட சம்பந்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவருடைய தேசியம் யோக அமைப்பு அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த திசைகளும் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்களை மிகுந்த ராஜ யோகத்தையே தருவாங்க. நன்றி, வணக்கம்.